உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு நன்னூல் புத்தகத்திலிருந்து எழுத்ததிகாரத்தில் சார்பெழுத்துக்களினுடைய விரிகள். இந்த சார்பெழுத்துக்களின் விரி நம்ம எழுத்தை கடந்த வகுப்பில் முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு பார்த்தோம். முதல் எழுத்துக்கள் 30 வகைப்படும். உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் உயிரும் உடம்புமாம் 30 முதலே என்று முதல் எழுத்துக்களை பற்றி கடந்த காணொளியில் பார்த்தோம். அடுத்ததாக இன்னைக்கு சார்பெழுத்து பார்க்குறோம். இந்த சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10ன்னு சொன்னோம். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றடப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சொல்லக்கூடிய 10 சார்பெழுத்துக்கள்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த சார்பெழுத்துக்கள் 10னுடைய விரிகள் மொத்தம் 369 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 369 நம்ம எந்தெந்த வகையில் பிரித்தறிய முடியும் என்பதை குறித்த காணொளி தான் இன்றைய காணொளி. இது இளங்கலை தமிழ் படிக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுக்குமே மிக மிக பயனுள்ள ஒரு காணொளியாக இருக்கும். எனவே இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை நம்மளுடைய மொழியோடு பேசுபவள் என்கிற வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இது போல் பாட சம்பந்தமான வீடியோக்கள் உங்களை உடனே சேரும். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். சார்பெழுத்துக்களின் விரி மொத்தம் 369. அப்போ இந்த 10 சார்பெழுத்துக்களின் வகை மொத்தம் 10ன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அந்த 10 வந்துருச்சு பாருங்க. இதை நான் நூற்பா அடிப்படையில் எழுதியிருக்கேன். என்ன நூற்பா இருக்கு சார்பெழுத்துக்களின் விரிக்கு? நூற்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்மெய் 208, உயர் ஆயுதம் 8, உயிர் அளவு 73, ஒற்றளவடை 6, அக்கும் ஈ 37, உகரம் 66, ஐகான் 3, அவுகான் 1, மக்கான் 3, ஆயுதம் 2, சார்பெழுத்து உருவிரி ஒன்றொழித்து 370 என்ப. 370ல் 1 கழித்தா எவ்வளவு? 369. ஆக மொத்தம் இந்த 369 எழுத்துக்கள் தான் சார்பெழுத்தினுடைய விரியாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. இதுதான் நூற்பா. இந்த நூற்பாவை இப்போ நம்ம விளக்கிடலாம் வாங்க. இங்கே பாருங்க, எப்படி இந்த நம்பர் 369 என்கிற எண் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு விளையாட்டு போக்கில் ஒரு கணித அடிப்படையில் நம்ம இதை பார்க்கலாம். உயிர்மெய் 208. எப்பயுமே நூற்பாவை நூற்பா அப்படின்னு கடினமாக பார்க்காதீங்க. அந்த நூற்பாவை உடைச்சி பிரித்து அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை கண்டுபிடிக்கும் போது நமக்கு நூற்பாவை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த வகையில் பாருங்கள், உயிர்மெய் 208. 208ன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 நமக்கு தெரியும். அது எப்படி நூற்பால சொல்றாரு பாருங்க. 208. இந்த 2ங்கிற வார்த்தையை ஒரு முறை 100ஓட சேர்த்துங்க. 200ன்னா 200, 200. 28 இந்த 2 ஒரு முறை 8ஓட சேர்த்துங்க. 16, 2 8 16. அப்போ 200 கூட்டல் 16 எவ்வளவு? 216. எனவே உயிர்மெய் எழுத்து 216 என்பதற்கான அழகான நூற்பா நமக்கு கிடைச்சிருக்கு. உயிர்மெய் 208. அடுத்து உயர் ஆயுதம் அல்லது இதை முற்று ஆயுதம்னு சொல்லுவாங்க. நூற்பால உயர் ஆயுதம்னு இருக்கும். நான் முற்று ஆயுதம்னு எழுதியிருக்கேன். இப்போ அந்த உயர் ஆயுதம் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. 8ன்னா அந்த வல்லெழுத்துக்களோடு சேர்ந்து வரக்கூடிய ஆயுதம் 6. அதே போல் விரிந்து சொல்லக்கூடியதும் திரிந்து சொல்லக்கூடியதுமாக வல்லெழுத்துக்களோடு வரக்கூடிய ஆயுதம் எழுத்து 6. அதே போல் விரிந்து வரக்கூடியது 1 7, திரிந்து வரக்கூடிய 1 8. ஆக மொத்தம் முற்றாயுதம் அல்லது உயர் ஆயுதம் 8 என்று சொல்லப்படுகிறது. கக்ஸு, எக்கு இது போல வரும். அதை நம்ம பிறகு தனித்தனியாக பார்க்க போகிறோம், அப்போ பார்த்துக்கலாம். ஆக மொத்தம் உயர் ஆயுதம் என்று சொல்லக்கூடியது 8. அடுத்தது 3ஆவதாக பார்த்தீங்கன்னா உயிர் அளவு. உயிர் எழுத்துக்கள் அளவெடுத்து வரும். உயிர் எழுத்துக்களை நம்ம குறில் நெடில்னு பிரிப்போம். அந்த நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். அந்த அடிப்படையில் உயிர் அளவு 73.
மொழிக்கு முதல்ல அளவெடுக்கும், மொழிக்கு இடையில அளவெடுக்கும், மொழிக்கு கடைசியில் அளவெடுக்கும். அப்ப 7 எழுத்துக்களும் நெட்டெழுத்துக்கள் 7ம் 3 இடங்களில் முதல் இடை கடை என்று 3 இடங்களிலும் அளவெடுக்க முறையே 7 3 21 உயிரளபடை எழுத்துக்கள் இருக்கிறது. அடுத்து ஒற்றளபடை புள்ளி வச்ச எழுத்துக்கள் எங்கெங்க அளவெடுக்கணும்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள் 6 இடங்கள்ல அளவெடுக்குமா. அதாவது வல்லினம் மெல்லினம் இது போல நம்ம பிறகு அது என்னென்னு பார்க்கலாம். 6 7 மொத்தம் 42 எழுத்துக்கள் ஒற்றளபடைகளாக வரும்னு சொல்றாரு. புள்ளி வச்ச எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றளபடை என்று சொல்லக்கூடிய 6 7 42 எழுத்துக்கள் மொத்தம் ஒற்றளபடைகளாக வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நூற்பால் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு சுவாரஸ்யம் என்னன்னு பாருங்க. இந்த அக்கும்ன்றது ஏற்கனவே நம்ம கடந்த நூற்பால சொல்லியிருக்கிறோம். அக்கும் என்றால் குறுகும், குறுகிய அப்படின்னு அர்த்தம். அப்போ அக்கும் இகரம் உகரம் ஐகாரம் ஔகாரம் மகரம் எல்லாத்தோடையும் சேர்த்தணும். அப்ப அக்கும் ஈ என்றால் என்ன? குறுகி ஒழிக்கக்கூடிய இகரம் ஆதலால் குற்றியல் இகரம். அப்ப குற்றியல் இகரம் எத்தனை இடங்கள்ல வருமா பாருங்க. 37. 37னா 30 கூட்டல் 7 மொத்தம் 37 குற்றியல் இகரங்கள் இருக்கின்றது. அடுத்து உகரம் பாருங்க. குற்றியல் உகரம் 6 6 36 36 இடங்கள்ல குற்றியல் உகரம் இடம்பெறும். 36 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம்னா 3 மொழிக்கு முதல்ல குறுகி வரும், இடையில குறுகி வரும், கடைசியில குறுகி வரும். எனவே அந்த ஐகார குறுக்கம் மொத்தம் 3, அது 3. ஔகார குறுக்கம் ஒன்றே தான். ஔ என்பது இடையிலையோ கடையிலையோ குறுகி வராது, மொழிக்கு முதல்ல மட்டும்தான் குறுகும். எனவே ஔகான் ஒன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மகரம் 3, மகர குறுக்கம் 3, மகரம் 3 இங்க இருக்கு பாருங்க. அடுத்து ஆயுதம் 2. ஆயுதம் குறுகி வரக்கூடிய இடம் வந்து ஆயுத குறுக்கம். இந்த அக்குன்றது எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும். 2னா ஆயுத குறுக்கம் 2ஆக. இப்படி இந்த சார்பெழுத்துக்களினுடைய விரி வந்து ஒன்று ஒழித்து, எதில் ஒன்றை ஒழித்து? இந்த 370 எழுத்துக்கள்ல ஒன்றை ஒழித்தோம்னா 370 என்பன்னா இந்த 370ல் ஒன்றை கழித்து விட்டால் 369 கிடைக்கும். எப்படி 369 கிடைக்குது பாருங்க. உயிர்மை 208னா 216, முற்றாயுதம் 8, உயிரளபடை 21, ஒற்றளபடை 42, குற்றியல் இகரம் 37, குற்றியல் உகரம் 36, ஐகார குறுக்கம் 3, ஔகார குறுக்கம் 1, மகர குறுக்கம் 3, ஆயுத குறுக்கம் 2. இப்படி மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 369. அதை தான் இங்கே 370 அப்படின்றதுல ஒன்றை கழித்து 369ஆக சார்பெழுத்துக்களினுடைய விரி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொன்று என்ன நம்ம பார்க்கணும்னா, எழுத்துக்களை வந்து தொகை அடிப்படையில் பார்த்தால் 1, வகை அடிப்படையில் பார்த்தோம்னா முதல் எழுத்து சார்பெழுத்து. வகை அடிப்படையில் எழுத்துக்களின் பாகுபாடு வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல் எழுத்து 30, சார்பெழுத்து 369. சார்பெழுத்துகள் 10ன்னு சொன்னாலுமே சார்பெழுத்தின் விரி என்று பார்க்கும்போது 369. அப்போ அந்த முதல் எழுத்து 30ஓட சார்பெழுத்துக்களினுடைய விரி 369ஐ சேர்த்தால் மொத்தம் 399 முதல் சார்பு எழுத்துக்களாக நாம் கொள்ள வேண்டும். சார்பெழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டால் 10. சார்பெழுத்துக்களின் விரி எத்தனை என்று கேட்டால் 369. முதல் சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் 399 என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த தெளிவு ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த எண் வந்து டிஆர்பி கொஷினாக வந்தது. பிஜிடிஆர்பியில் சார்பெழுத்துக்களின் விரியாக நன்னூலார் குறிப்பிடுவன எத்தனை அப்படின்னு 370, 379, 369 அப்படின்னு நம்மளை குழப்புற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த தெளிவு நமக்கு வேணும். 369 சார்பெழுத்துக்களினுடைய விரி, சார்பெழுத்துக்களின் வகை பார்க்கும்போது 10, முதல் சார்பு என்று கூட்டும்போது கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 399, முதல் எழுத்து 30. இந்த தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய தமிழ் உறவுகளே,
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.